Okay. So அப்ப இந்த லாஸ்ட் செக்ஷன்ல நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து 2x is composite with this function sin x and x இருக்க வேண்டியதுல 2x உள்ள போய் காம்போசிட் ஆயிடுச்சு. உள்ள போயிட்டு is composited. Is it a verb? Verb அது. So composited அப்படின்னு வரும் நினைக்கிறேன். So is composited with this function sin x. Okay. அப்பனா இந்த இதுதான் வந்து fன்ற ஃபங்க்ஷன். அப்புறம் gன்ற ஃபங்க்ஷன் வந்து f of x வந்து 2x, gன்ற ஃபங்க்ஷன் வந்து sin x. ஸோ இதுதான் வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ f வந்து இதுக்குள்ளார போயிட்டு லாக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ cos of x ஸ்கொயர் அப்படின்னா x ஸ்கொயர் is composited with cos x அப்படின்னு அர்த்தம். ஓகே. cos of x plus 1 அப்படின்னா x plus 1 composite with cos x. cos x குள்ளார x plus 1 போய் காம்போசிட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். x plus 1 வந்து காம்போசிட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம பின்னாடி வருவோம். இதில் நான் இன்னும் சொல்ல வரேன் பாருங்க. ஸோ திஸ் இஸ் fன்ற ஃபங்க்ஷன், இதுதான் gன்ற ஃபங்க்ஷன். இப்போ நான் என்ன செய்யறேன்னா g காம்போசிஷன் f of x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ கொஷின்ல வந்து f of xன்றது என்னது அப்படின்னா x plus 1. அடுத்தது g of xன்றது என்னது அப்படின்னாக்கா cos x. ஓகே, நம்ம இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இதை g of f of x அப்படின்னு எழுதிக்கிறேன். g of f of x அப்படின்னு எழுதிக்கிறேன். g of f of x எடுத்து அப்படியே எழுதிக்குவோம். ஸோ ஹியர் f of x is here. இதுகிட்ட x கொடுத்தா என்ன செய்யும்? x plus 1. ஓகே, ஸோ அப்படியே இது எடுத்து எழுதிடுவோம். f of x எடுத்து அப்படியே எழுதிடுறேன். ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அண்ட் திஸ் இஸ் x plus 1. x plus 1. சரி, இப்போ g of x plus 1 இருக்கு. நல்லா கவனிங்க. g of xனா cos x. இப்போ g of 2 போட்டீங்கன்னா நல்லா கவனிக்கணும். g of 2 போட்டீங்கன்னா இந்த காஸ்ல இந்த இடத்துல 2 போட்டுருவீங்க. இந்த இடத்துல a போட்டீங்கன்னா இந்த இடத்துல cos a வந்துடும். இந்த இடத்துல h போட்டீங்கன்னா x இருக்க வேண்டிய இடத்துல இங்கேயும் h அப்படின்னு வந்துடும். அப்பனா இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, x plus 1 இருக்கு. அப்ப இங்க x plus 1 போட்டீங்கன்னா அப்படியே இங்க x இருக்க வேண்டிய இடத்துல you will get that x plus 1. அப்போ this is cos of x plus 1. cos of x plus 1. ஓகே, ஸோ அப்போ x plus 1 f is composite in g. composite in g அதுதான் இதனுடைய அர்த்தம். ஸோ இதை மாதிரியான ஃபங்க்ஷனை பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் தோணணும். இப்போ x plus 1 the whole square இது என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா யாராவது ஒரு சில பேர் ரெண்டு விதமான ஆன்சர் சொல்லுவாங்க. சார் x plus 1ஐயும் x plus 1ஐயும் x plus 1ன்றது ஒரு ஃபங்க்ஷன், x plus 1ன்றது ஒரு ஃபங்க்ஷன், அது ரெண்டுத்தையும் பெருக்கியிருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் இன்னொரு ஆன்சரை சொல்றேன். x plus 1 is composite x plus 1 composite with x square. ஆமாவா பாருங்க, x ஸ்கொயர்ல போய் x plus 1 காம்போசிட் ஆயிடுச்சு. இது x இருக்க வேண்டிய இடத்துல x plus 1 எடுத்து போடுங்க பார்ப்போம். இப்போ வந்து இதை நான் fன்னு எடுத்துக்கிறேன். this is f of x. please listen carefully. f of x equal to x plus 1 and g of x equal to x square. இப்போ g காம்போசிஷன் f எடுத்துட்டு வந்து g கூட காம்போசிட் பண்றீங்க. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க, g of f of x. g of f of x equal to g of what is f of x actually? f of x is x plus 1. x plus 1. Okay, now you listen this. இங்க x இருந்தா x ஸ்கொயர், இங்க a போட்டா a ஸ்கொயர், இங்க 7 போட்டீங்கன்னா 7 ஸ்கொயர், இங்க x plus 1 போட்டீங்கன்னா அப்போ x plus 1 the whole square. Yes, இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் அந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம். ஆனா ஒரு சில பேர் இந்த கண்ணோட்டத்திலையும் பார்ப்பாங்க. x plus 1 is composited with x square அப்படின்னு சொல்லலாம். இது
இது நம்ம இப்படிதான் இதனுடைய காம்போசிஷனை பார்க்கணும். ஸோ சம்ஸ் போடும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படித்த டெஃபினிஷன்ஸ் ரொம்ப கிளாரிட்டியா ஆகிறதுக்காக இந்த விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜி காம்போசிஷன் எஃப் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஜி காம்போசிஷன் எஃப். நான் ஏற்கனவே சொன்னது தான். இதை வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ரஃப் ஒர்க்கில் போட்டுக்கோங்க. ஜி காம்போசிஷன் எஃப், இங்கே மேலே வந்து டாக்டர் அப்படின்னு போடுவீங்க. ஸோ இப்படி போட்டுருவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடலாம், ரேஞ்ச் ஆஃப் எஃப் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஐ வில் ரைட் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் எஃப், அதை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன எழுதுவோம்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் எழுதணும். அதே மாதிரி டொமைன் ஆஃப் ஜி எடுத்து எழுதலாம். ஓகே, டொமைன் ஆஃப் ஜி அதை எடுத்து எழுதலாம். ஓகே, வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் எஃப்? இதான் எஃப்ன்ற ஃபங்க்ஷன். எஃப் 2 கூட மேப் ஆகுது, 3 4 கூட மேப் ஆகுது. 3 ஓட இமேஜ் வந்து 4, 2 ஓட இமேஜ் வந்து 2a. அப்ப ரேஞ்ச்லாம் எது? இந்த 2 4 2 அதுதான் வந்து ரேஞ்ச். 2 தடவை 2 வருது இல்ல, அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது. ஸோ இது ரெண்டுமே ஃபங்க்ஷன் தான் கண்ணு, அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இப்படி போடலாம். ஸோ திஸ் இஸ் 1 3 2 and this is 2 4. 1 வந்து 2 கூட மேப் ஆயிடுச்சு, 3 வந்து 4 கூட மேப் ஆயிருக்கு, 2 கூட மேப் ஆயிருக்கு. ஸோ இது ஃபங்க்ஷன் தானே, இதுதான் எஃப்ன்ற ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் எஃப். அண்ட் வாட் இஸ் ஜி? ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி ஏரோ டயக்ராம் போட்டு எப்போ பார்த்தாலும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம நேராகவே இந்த ஃபங்க்ஷன்லேயே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் அதை. இப்போ ரேஞ்ச் வந்து இதுக்கு 2,4. ஓகே, ஸோ திஸ் இஸ் 2,4. அடுத்தது வாட் இஸ் தி டொமைன் ஆஃப் ஜி? ஜியோடைய டொமைன் என்ன பாருங்க, 2 3 4 இஸ் தி டொமைன் ஆஃப் ஜி, ரைட்? ஸோ திஸ் இஸ் 2 3 4 அண்ட் திஸ் இஸ் 1 2. 2 வந்து 1 கூட மேப் ஆயிடுச்சு, 3 1 கூட மேப் ஆயிருக்கு, 4 வந்து 2 கூட மேப் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 2 3 4. ஓகே, ஸோ இதுதான் வந்து டொமைன். இந்த டொமைன் வந்து பாருங்க, இந்த ரேஞ்ச் வந்து இந்த டொமைன்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். clearly range of f is contained in domain of g. கரெக்டா? அது கரெக்ட் தானே? இப்படி இருக்கிறதால therefore g composition f exists, அதை கண்டுபிடிக்க முடியும். Okay, so these kind of words will make you more clarity on the definition of composition of your function. So இத மாதிரி செக் பண்ணிட்ட பிறகு தான் நீங்க வந்து என்ன செய்யணும், g composition f. சரி, இப்போ இதுல இப்ப இன்னும் ஒரு சில விஷயம்லாம் நமக்கு கிளாரிட்டி ஆகும் பாருங்க. g composition f கிட்ட எந்த நம்பர்லாம் சார் நம்ம கொடுக்கலாம்? see, இங்க ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை f கிட்ட தான் கொடுப்பீங்க. f உடைய டொமைன்ல என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் தான் கொடுக்கணும். ஓகேவா? f உடைய, ஏன்னா f கிட்ட தானே நீங்க நம்பர் கொடுக்க போறீங்க. f உள்ள எந்த நம்பர்லாம் கொடுக்கலாம்? f எந்த டொமைனுக்கு டிஃபைன் பண்ணிருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும், அந்த டொமைனை மட்டும் தான் நீங்க கொடுக்கணும். அப்போ f உடைய டொமைன் என்னது? 1 3 2. வந்த நம்பரே திரும்ப வராது டொமைன்ல. ஓகேவா? ஸோ 1 3 2 வந்த நம்பரே திரும்ப வராது. அதை யோசிக்கிறதே கொஞ்ச நேரம் ஆகும். ஓகே, 1 3 2. அப்பனா இதுகிட்ட 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். ஸோ இந்த 3 நம்பர் தான் கொடுக்கலாம். அதுக்கு மேல வேற எந்த நம்பரும் கொடுக்க கூடாது. பிகாஸ் இதனுடைய f உடைய டொமைன்ல இருக்கிற நம்பரை மட்டும்தான் நீங்க கொடுக்க முடியும். ஜில இருக்கிற டொமைன் எல்லாம் கொடுக்க கூடாது. ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் என்னன்னு எழுதலாம்னு சொன்னேன், g ஆஃப் f ஆஃப் 1 அப்படின்னு எழுத சொன்னேன். சரி, f கிட்ட 1 கொடுத்தா 1 உடைய இமேஜ் என்னது? 1க்கு 2 இமேஜ் இருக்காது. இருந்ததுன்னா அது ஃபங்க்ஷனே கிடையாது. 1 உடைய இமேஜ் வந்து 2, 1 வந்து 2 கூட மேப் ஆயிடும். அப்போ இது வந்து g ஆஃப் 2 அப்படின்னு வந்துருச்சு. சரி, 1 வந்து 2 கூட மேப் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்? g கிட்ட 2 கொடுக்குறீங்க, 2 கொடுத்தா g என்ன செய்யும்? 2 1 கூட மேப் ஆயிடும். ஸோ த ஆன்சர் இஸ் 1. அப்பனா இந்த g காம்போசிஷன் f கிட்ட 1 கொடுத்தா எது கூட மேப் ஆயிடுச்சு? 1 கூட மேப் ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபைனலா ஆன்சருக்கு வரேன்.
அதுக்கடுத்து என்ன செய்யலாம் பாருங்க, இதை பாருங்க, g of f of 2, g of f of 2 equal to, இது என்னன்னு எழுதலாம்னா g of f கிட்ட 2 கொடுத்தா என்ன செய்யும்? ஓகே, f கிட்ட 2 கொடுத்தா 2 கூட மேப் பண்ணிடும். அப்ப 2 நே இங்க ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் கிராஃப் கூட ரிலேட் பண்ணணும் கண்ணு. ரிலேட் பண்ணும்போது தான் மண்டை வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். g கிட்ட 2 கொடுத்தா என்ன செய்யும்? 2 கொடுத்தா அது 1 கூட போய் மேப் பண்ணி விட்டோம். ஸோ த 1 இஸ் தி ஆன்சர். அடுத்தது இதை வந்து g of f of 3 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இஃப் யூ கிவ் த 3 வித் திஸ் f, f கிட்ட 3 கொடுக்குறேன், 3 கொடுத்தா இட் வில் மேப் டு 4, ரைட்? ஸோ அப்போ இது என்ன ஆயிடும்னா g of 4 ஆயிடும். g கிட்ட 4 கொடுத்தா என்ன ஆயிடும்? 4 will map to 2. ஓகே, ஸோ 2 is the answer. அப்போ இப்போ நம்ம இங்க ஒரு ஆன்சர் எழுதணும், g composition f. ஓகே, நல்லா கவனி, f கொடுத்துருக்காங்க பாருங்க, fன்றது ஒரு ஃபங்க்ஷன், அதனால இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர்டர்டு பேர். அதே மாதிரி g ஆர்டர்டு பேர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரியே நீங்க g கம்போசிஷன் f-ஐயும் ஒரு ஆர்டர்டு பேர்ல கொடுங்க. அதாவது 1 அதுகிட்ட டொமைன்ல கொடுத்தா 1. சரி, g காம்போசிஷன் f உடைய டொமைன் வந்து f உடைய டொமைனா? ஆமால, f உடைய டொமைனும் g காம்போசிஷன் f உடைய டொமைனும் 1. g காம்போசிஷன் f உடைய டொமைன் என்னதுன்னு கேட்டா f உடைய டொமைன் தான். சரி, f காம்போசிஷன் g உடைய டொமைன் எதுன்னு கேட்டா g உடைய டொமைன். g உடைய டொமைன் தான் அதனுடைய டொமைன். ஓகே, அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, இதுகிட்ட 1 கொடுத்தா 1 கூட மேப் ஆயிடுச்சு, இதுகிட்ட 2 கொடுத்தா 1 கூட மேப் ஆகும், இதுகிட்ட 3 கொடுத்தா 2 கூட போய் மேப் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் g காம்போசிஷன் f. ஓகே, ஸோ திஸ் இஸ் g காம்போசிஷன் f. ஸோ 1 கொடுத்தா 1 கூட மேப் ஆயிடுச்சு, 2 கொடுத்தா 2 1 கூட மேப் ஆயிடுச்சு, 3 கொடுத்தா 3 வந்து 2 கூட மேப் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த திங். ஓகே, இப்படி தான் நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணணும். சரி, இப்போ இதே சம்ம வந்து இது ஒன்று கேட்டிருக்காங்க, செகண்ட் சப்டிவிஷன் f காம்போசிஷன் g. ஓகே, ஸோ இந்த சம்மை நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? f காம்போசிஷன் gனா இங்கே டாக்டர்னு போட்டுக்குவீங்களா? ஸோ இப்படி போட்டுக்குவீங்களா? ஸோ இதனுடைய ரேஞ்ச் வந்து இது உள்ளார இருக்கணும். ஃபர்ஸ்ட் யூ கலெக்ட் தி ரேஞ்ச் ஆஃப் g and you collect the domain of f. அதை எடுத்து கலெக்ட் பண்ணி இது ரெண்டுமே இதை மாதிரி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு நீங்கள் செக் பண்ணுங்க. செக் பண்ண பிறகு f காம்போசிஷன் g வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா? எஸ், எக்ஸிஸ்ட் ஆகுது. உங்கள் புக்லோடைய ஒர்க்டு எக்ஸாம்பிள் தான் அது எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனால் புக்கில் ஒர்க்டு எக்ஸாம்பிள் நீங்கள் செக் பண்ணாதீங்க. இதே மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணி முதல்ல நம்மளுக்கு வந்த ஆன்சர் வந்து எஸ், இட் இஸ் கரெக்ட். இதுக்கு வந்து f காம்போசிஷன் gக்கு நீங்களாவே ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுக்கு 2,2 3,2 4,2 இதுதான் ஆன்சரா வருதான்னு யூ செக் பை யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ இந்த சம்மு முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து எப்போ வந்து g காம்போசிஷன் f டிஃபைன் பண்ணலாம், எப்போ வந்து f காம்போசிஷன் g டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது டெஃபினேஷன் கொடுத்தாச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா. வில் see in the next video. Thank you.